தாவேகா தலைவர் விஜய் வந்து மக்கள சந்திக்கிற அந்த நேரத்துல 41 பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பலரும் சிகிச்சையில இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா தாவேகா தரப்புல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? திமுக இது ஏதோ சதி செய்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எந்த அநீதி நடந்தாலும் அது திமுக கட்சிக்காரர் தான் இருக்கான். நீங்க உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அமெரிக்கா இருக்க மாதிரி தமிழ்நாட்டுல எந்த தப்பு நடந்தாலும் திமுக காரன் தானே இருக்கான். விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு. அன்டவுட்டட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. பட் அதற்காக பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுல்ல. மீட்பர் வருவாருன்னு நான் சொல்லல. மீட்பருக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. என்னாலதான் இப்படி நடந்ததுன்னு விஜயை நம்ப வைக்கிறோம், இல்ல அவரே நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விஜய்க்கு ஏற்பட்டதும் ஒரு ட்ராமா தான். 3 ட்ராமா விக்டிம்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எங்களை விஜயால அது நடக்கலன்னு சொல்றீங்க? விஜயால அது நடக்கல, அவரால தான் நடந்தது. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். இன்னைக்கோ ஒரு நாள் இங்க பிரச்சனை வரப்போகுது. அது கும்பமேளாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டேடியம்ல நடக்கிற மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல கச்சேரியா இருக்கட்டும், எங்கேயோ நிறைய பேர் சேரும்பொழுது அங்க ஸ்டாம்பீடுன்றதா ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவார் நம்பிக்கையா சொன்னானே, ஒருத்தனுமே வரலையே. ஆனா அது விஜய் என்ன சொல்றாரு? போலீசார் வந்து எங்களை தடுக்கிறாங்க, இல்ல நான் 10,000 நான் பேர் ஒரு வருவாங்க. டாக்டர், நான் மெடிக்கல் கேம்ப் நடத்த போறேன். நான் என்னோட வேலையை தான் நான் பார்க்க முடியும். இங்க அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து மந்திரி, மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். கவர்மெண்ட் வந்து அவங்க காசுல வேலை செய்யல. 500 போலீசார் இருந்திருக்காங்களே. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு நாங்க காசு கொடுத்து, வேலையை கொடுத்து, பதவியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம நடத்த முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாதா? 12 மணிக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இன்னைக்கு வரேன்னு சொன்ன விஜய் சார் ஏன் வரல? அதுக்கு நான் கடைசியா வரேன். நீங்க முதல் கேள்விக்கு இல்ல இல்ல, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல வரேன். இந்த பாரு, வாய் முடி சும்மா இருக்கியா? சரி, எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். அப்போ இப்போ இதுல 3 டிஃப்ரெண்ட் ட்ராமா விக்டிம்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் நிவாரணங்கள் வழங்கணும். அதுல ஒருத்தர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்கு படிச்சு வந்தவங்க விஜய். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அப்போ பப்ளிக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது நீங்க கேள்வி கேட்கல. இவங்களுக்கு நம்ம நிவாரணம் வழங்கணும், இவங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? குச்சமே இல்ல. பப்ளிக் விஜய் சப்போர்ட் மெடிக்கல் பண்ணீங்களா? இல்லையா? அந்த பதிவுல சப்போர்ட் பண்ண கூடாதா? நீங்க பப்ளிக் சப்போர்ட் பண்ணி பதிவு போடலையே. என்னோட எல்லா போஸ்டும் பாருங்க சார். முதல்ல நான் பப்ளிக்கு தான் சொல்றேன், இது வேதனையானது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன அவங்களுக்கு என்ன, நான் வெறுமனே சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுட்டு அப்படியே கை பேசி உட்காந்துட்டு இருக்காங்க இல்ல. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எங்களோட டீம்ல அதை பண்ண தானே வேணும். என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அப்போ கவர்மெண்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். கவர்மெண்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் நாங்க தான் பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணலங்கிறீங்களா? இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தால்தான் அதனுடைய வழி தெரியும். எல்லாம் போய் கறந்து அதுல இருக்கிற அனுதாபத்தை உறுத்திட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அதான் செய்தாங்க. அது செய்யக்கூடாது. செய்யக்கூடாது, அது அசிங்கமானது. ரொம்ப பார்க்கவே 40 பேர் செத்து போனா போட்டோம்னு நினைக்கிறீங்களா? 40 பேர் செத்து போனா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? மற்ற டைம்ல என்ன பண்ணீங்களோ உங்க அபிஷியல் புரோட்டோகால் என்னவோ அதானே செய்யணும். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் பாருங்க, நாங்க அனுதாபத்தை தேடிக்கிறோம், அனுதாபம்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னா இது என்ன அல்பமான பிஹேவியர்? விஜய் இறந்து போன இடத்துல நீங்க போய் டிராமா பண்றீங்களா? பார்க்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க அவ்வளவு பேக்கா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேக்கா? எங்களுக்கு தெரியாதா நீங்க பேக் பண்றீங்கன்னு? ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அமைச்சர் வந்து தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. நீங்களே ஏன் அமலப்படுத்திக்கிறீங்க உங்களை? விஜய் மாதிரி வீட்லயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓடி போகணும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வீட்டுல இருக்க சொன்னது யாரு? வேற யாரு? நான் தான். யார் சொன்னது? போலீஸ் சொல்லியிருக்காங்க அவருக்கு.
நான் இன்னும் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல. காலையில 8:30 மணிக்கு நாமக்கல் வரேன்னு சொன்ன விஜய் 8:30 மணிக்கு தான் சென்னையில கிளம்புறாரு. ஏன்? சரி, அப்படியே போட்டுருவேன். கேள்வி யாராவது மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு, உடலை உருவிடுவேன். அவருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணாமான்னு கேக்குறேன். அவர் பொறுப்புணர்ச்சி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையே, வரலையே அவரு. எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க நீங்க அதை? எத்தனை மணிக்கு கிளம்புறாரு அவரு? என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா அவரை? அதே போல புடிச்சாம்பா சொன்னாரு அவரு. நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க. சொன்னாரு அவரு. நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்கல. அவருக்காக வந்த கூட்டத்துல யாருக்காக, யார் சார்புல நீங்க அசியூம் பண்றீங்க? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா.